வணக்கம். உலகமெங்கிலும் நிறைந்திருக்கும் ஜீ தமிழ் தொலைக்காட்சியின் அன்பு தமிழ் நெஞ்சங்களுக்கு அடியேன் சுபாஷ் பாலகிருஷ்ணனுடைய அன்பான வணக்கங்களும் வாழ்த்துக்களும். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற தலைப்பு சனி பகவான். சனி பகவானால் நம்ம ஒவ்வொருத்தருக்கும் பொருளாதார ரீதியான பிரச்சனைகள் வருமா, அப்படி வந்தால் அதை எப்படி சமாளிப்பது அப்படிங்கிறத பற்றி விரிவாக பார்ப்போம். சனி பகவான் ஏன் ஒரு மனிதருக்கு பொருளாதார பிரச்சனையை கொடுக்குறார் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். அதுக்கு முன்னாடி சனி பகவானே யாருன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். சனி பகவானை பற்றி பரவலாக உலகம் முழுக்க தமிழர்கள் மத்தியில் ஒரு அபிப்பிராயம் இருக்குது. சனினா இப்படி தான், உன் வாயில் சனி, நீ சனியனே, திட்டுறதுக்கு கூட சனியனே, நீ நல்லா இருக்க மாட்ட, இப்படிங்கிற மாதிரியான விஷயத்துக்கு சனியுடைய பெயரை உபயோகப்படுத்துகிறாங்க. அதை சொல்லிவிட்டு சனீஸ்வரன்னு சொல்கிறோம், ஈஸ்வரன். அப்போ ஈஸ்வரனை சொல்லிவிட்டு சனியனை, ஈஸ்வரனே நீ நல்லா இருக்க மாட்டா அப்படின்னு சொன்னால் அது சரியா தப்பா? தப்பு இல்லையா? அதே மாதிரி சனியனே, உன் வாயில் சனி இப்படின்னு சொல்கிறதும் மிகப்பெரிய தப்பு. சனி பகவான் யார் அப்படின்னா, அவர் ஒரு தர்மத்துக்கு தலைவன். அவர் தர்ம வழிப்படி நடக்கக்கூடியவர். அடுத்த மனிதர்களையும், இந்த உலகத்தில் பிறந்த எல்லா மனிதர்களையும் தர்மத்தின் வழி நடக்கிறதுக்கு சொல்லி கொடுக்குறவர். இப்போ ஒரு வீட்லேயே அம்மா ஒரு குழந்தைக்கு கொஞ்சி கொஞ்சி பாடம் சொல்லி கொடுப்பாங்க. அப்பா அடித்து சொல்லிக் கொடுப்பார். அதனால் அப்பா கெட்டவரா? அந்த தந்தையை போல் தான் சனி பகவானும் நல்லவரே. அவர் ஏற்படுத்தக்கூடிய பொருளாதார பிரச்சனையில் ஒரு சின்ன மாறுபாடு இருக்குது. மற்ற கிரகங்கள் கொடுக்கக்கூடிய நிதி சம்பந்தப்பட்ட, பொருளாதாரம், பணம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், அந்த பாதிப்புகள் நம்மளுடைய வாழ்க்கை கடைசி வரைக்கும் நமக்கு இருக்கும். இந்த சனி பகவானை பொறுத்த வரைக்கும் இந்த பொருளாதார பாதிப்புகள் அதிகமாக இருந்தாலும் அது சரியாகும் பொழுது, ஒரு எடுத்துக்காட்டுக்கு ஒரு 10,000 நமக்கு பணம் இழப்பு ஏற்படணும் அப்படிங்கிற விஷயத்தில் 10 லட்சம் ஏற்படுது அப்படின்னா அந்த வலி ரொம்ப வேதனையானது. அந்த 10 லட்சத்தை வலியை கொடுத்துட்டு உண்மையிலேயே விஷயம் என்னென்னா, இந்த சனி 1 கோடியை கொடுத்துருவார். 10 லட்சம் இழந்த வலியை உங்களுக்கு கொடுத்துட்டு மறுபடியும் 1 கோடியும் கொடுத்துருவார். இதுதான் சனி பகவானுடைய குணாதிசயம். சனி பகவான் என்பவர் துலாம் ராசியில் உச்சம் பெறக்கூடிய இந்த தராசு இருக்கு இல்லையா, தர்மம், நீதித்துறை, அதை உச்சம் பெறுவார். ஒவ்வொரு மனிதருக்கும் சனி கொடுப்பார், எவர் தடுப்பார்? சனியை போல கொடுக்கிறவரும் இல்லை, சனியை போல கெடுப்பவரும் இல்லைன்னு சொல்லுவாங்க. சனி கெடுப்பதெல்லாம் கூட கொடுப்பதற்கு தான். நான் இப்படி தான் சொல்லுவேன். அப்போ சனி பகவான் பொருளாதார பிரச்சனையை எந்த நிலையில் ஏற்படுத்தலாம்னா, முக்கியமாக யார் யாருக்கு ஏழரை சனி, கும்பராசி, மீனராசி, மேஷராசி, இவர்களுடைய வாழ்க்கையில் சில அல்லது பல பொருளாதார பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. அஷ்டம சனி சிம்ம ராசிக்கு, இவர்களுடைய வாழ்க்கையில் நல்லா போயிட்டுருக்கக்கூடிய ஒரு வாழ்க்கையில் திடீர்னு எதையாவது ஒரு முதலீடை போய் செய்கிறது, சம்பந்தம் இல்லாத தொழிலில் முதலீடு செய்ய வைக்கிறது, பணம் இழப்புக்கான அது ஒரு ஒத்திகை மாதிரி. சம்பந்தம் இல்லாத விஷயங்களுக்கு கடன் கொடுக்கறது, பெரிய அளவில் நம்பிக்கையின் பாலில் கடன் கொடுக்கறது, சம்பந்தம் இல்லாத விஷயங்களுக்காக கடன் பெரிய அளவில் வாங்கிறது, இது எல்லாமே அடுத்தது பணம் இழப்பு வரப்போகிறதுங்கிறதுக்கான அறிகுறிகள். அப்போது நம்முடைய நேரம் கோச்சார ரீதியாக ஏழரை சனியாகவோ அஷ்டம சனியாகவோ அல்லது சனி பகவானுடைய திசை நடக்குது, நமக்கு ராகு திசை நடக்குதுனாலோ பொருளாதார நிலையில் சற்று பிரச்சனைகள் வரக்கூடும். முக்கியமாக இந்த பொருளாதார பிரச்சனைகள்லேருந்து வெளியில் வர்றதுக்கு பல பேர் பல பரிகாரம் சொல்லுவாங்க. இந்த பரிகாரங்கள் எப்படி வேலை செய்யும் அப்படின்னா, அர்த்தமுள்ளதாக இருக்க வேண்டும், நம்பகத்தன்மையுடன் இருக்க வேண்டும். இதெல்லாம் நம்ம மனசில் வச்சுக்கணும். நம்மக்கிட்ட பணம் இல்லையே, நம்மக்கிட்ட லட்சம் லட்சம் சம்பாதிக்கலையே, தேவையே இல்லை. எத்தனையோ எளிய மனிதர்களை நம்மளும் பார்க்குறோம். 10,000 15,000 சம்பளம், அதை அப்படியே தூக்கி கொடுத்துட்றாங்க மற்றவங்களுக்கு உதவி செய்கிறதுக்கு. ஓரளவிற்கு 10%, 20% உங்களுடைய வருமானத்தில் உங்களால் முடிஞ்ச உதவிகளை, உங்களுக்கு எத்தனையோ கஷ்டம் இருந்தாலும் அதற்கு நடுவில் இந்த உதவிகளை செய்ய செய்ய அன்பு என்பது மலரும், பரவும். ஆண்டவன் அங்கே இருப்பார். அன்பு இருக்கிற இடத்துல தான் ஆண்டவன் இருப்பார், சனீஸ்வரன் இருப்பார். சனீஸ்வரன் இருக்கக்கூடிய இடத்துல சுபிக்ஷமும் இருக்கும். ஆக இந்த காணொளி உங்கள் அத்துணை பேருக்கும் பிடிச்சிருக்கும்னு நம்புகிறோம். மறுபடி வேறொரு சந்தர்ப்பத்தில் வேறொரு நிகழ்ச்சியில் உங்கள் அத்துணை பேரையும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சுபாஷ் பாலகிருஷ்ணன். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.